போன வாரம் பூரா நிக்கவே நேரம் இல்லைங்க. அந்த அளவுக்கு பிஸிங்க. அண்ணனோட சம்மந்தி வீட்ல கும்பாபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தாங்க. சரி உறம்பறைக்கு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லயே ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிலோ பச்சரிசிய ஊற வச்சுட்டு, அத வடிகட்டி எடுத்து, அத அரைச்சுட்டு சலிச்சு எடுத்து வச்சு, அதோட எள்ளு கலந்து, சர்க்கரை பாகும் கலந்து, வாசனைக்காக கொஞ்சம் நெய்யும் கலந்து எடுத்து வச்சுட்டேங்க. இத அப்படியே 1 நாள் ரெஸ்ட்ல விட்டுட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு, நல்லா எண்ணெய் சூடானதும் அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் இத விட்டு எடுத்தோம்னா, நல்லா கிரிஸ்பியான சீடை ரெடிங்க. அப்படியே காரத்துக்காக 1 கிலோ அரிசிய ஊற வச்சுட்டு, கிரைண்டர்ல நல்லா கெட்டியாவே நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதோட 1/4 கிலோ பொட்டுக்கடலைய அரைச்சு சேர்த்துட்டு, ஓமம், மிளகாய் தூளு, உப்பு தேவையான அளவு, எள்ளு, வெண்ணெய் இதெல்லாமே சேர்த்து நல்லா பெசஞ்சுட்டு, இந்த மாரி கையிலலாம் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவு இருக்கணுங்க. இப்ப இத இந்த மாரி தட்டுல ஆயில் தடவிட்டு, சுத்தி விட்டுட்டு, ஆயில் சூடானதும் போட்டு நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டு எடுத்தோம்னா, நல்ல சுவையான அரிசி முறுக்கு ரெடி. இதோடவே லட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிலோ கடலை மாவு எடுத்துட்டு, அதில 1 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துட்டு, 1 கிலோ கடலை மாவுக்கு 2 கிலோ சர்க்கரை சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு, இந்த சுகர் சிரப்ப ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ கலந்து வச்சுக்கிற கடலை மாவு இந்த மாரி பூந்தி தேய்ச்சி விட்டு, ரொம்ப முருக விடாம கொஞ்சம் பதமாவே எடுத்து இந்த சர்க்கரை பாகுல சேர்த்திடலாங்க. இதோட ஏலக்காய் பொடி, நெய்யில முந்திரி, திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டி, இந்த மாரி உருட்டிடலாங்க. அவ்வளோதாங்க. அப்படியே கும்பாபிஷேகத்துக்கும் போய் வந்தாச்சு.